السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. عن ابن عمر رضي الله تعالى عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم وأبو بكر وعمر رضي الله تعالى عنهما يصلون العيدين قبل الخطبة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து 18ஆம் நாள் நோன்பு நோற்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இரு பெருநாட்களின் சட்டங்கள். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 185வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்வான்: வலித்துக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் ரமலான் மாதத்தினுடைய எண்ணிக்கையை பூர்த்தி செய்துவிட்டால் அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் முழக்கமிடுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள். அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரத்துக்காக வேண்டி, நேர்வழிக்காக வேண்டி. அப்படி நீங்கள் செய்கிற போது வலஅல்லக்கும் தஷ்குரூன், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாக ஆகலாம் என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். பொதுவாக பெருநாள் என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள், சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். இதில் யாருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இரு பெருநாட்களிலேயும் ஏழைகளுக்குண்டான சில தர்மங்களை மார்க்கம் கடமையாக்கியிருக்கிறது. ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாளை பொறுத்தவரை, இந்த பெருநாளிலே சதக்கத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளிலே குர்பானி என்கிற சட்டத்தை கொடுத்து அதன் மூலம் ஏழைகளை, அவர்களுடைய ஏழைகளுக்குண்டான நிலைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்தார்கள். ஆக இந்த இரண்டு பெருநாளுமே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு திருமணம் என்பதும் சந்தோஷத்துக்குரிய காரியமான்தான். ஆனால் அந்த திருமணத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த குடும்பம் கூட நிம்மதியாக இருப்பதில்லை. குடும்ப தலைவரே ரொம்ப கவலையில் இருப்பார், இவ்வளவு செலவு பண்ணி நடத்தணுமா அப்படின்னு. ஆனா பெண்ணுடைய அத்தா, மாப்பிள்ளையுடைய அத்தா இன்னும் கொஞ்சம் கோவப்படுவார், என்ன இவ்வளவு சிம்பிளா நடத்துறாங்க அப்படின்னு.
அதாவது ஒரு எந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அந்த குடும்பத்தில் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைதான் எதை நாம் சந்தோஷம் என்று கருதுகிறோமோ அதிலேயும் கூட. ஏன் ஒரு நாடு ஒட்டுமொத்த மக்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், ஒட்டுமொத்த மக்களும் ஒரே நாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாடு சுதந்திரம் பெற்ற நாளை ஒரு விசேஷமான நாளாக அறிவித்து அதற்காக அது விடுமுறை எல்லாம் விட்டு இந்த நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தாலும் கூட சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்குண்டான கூட்டங்களை பார்க்கிற போது எல்லோரும் அதிலே சந்தோஷம் அடைவதில்லை, எல்லோருக்கும் அந்த சந்தோஷங்கள் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த இரு பெருநாட்களை பொறுத்தவரை இது அல்லாஹ் தருகிற கிஃப்ட், இறைவனுடைய கிஃப்ட். எனவே அல்லாஹ்வினால் மட்டுமே ஒட்டுமொத்த மக்களையும் சந்தோஷப்படுத்த முடிகிறது. அல்லாஹ்வினால் மட்டுமே ஒட்டுமொத்த மக்களையும் இஸ்லாமியர்களையும் சந்தோஷப்படுத்த முடிகிறது. அப்படி ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தருகிறான். நோன்பு வைத்தவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள், வைக்காதவர்களும் சந்தோஷம், சிறு குழந்தைகளுக்கும் சந்தோஷம், எல்லோருக்கும் அனைத்து தரப்பினரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருகிறான். பொதுவாகவே கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிற போது அதனால் வருகிற பலன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு தாய் 9 மாதங்கள் தன்னுடைய பிள்ளையை வயிற்றில் சுமந்து பிறகு பெற்று பிறகு அதனை கஷ்டப்பட்டு வளர்த்து எப்போது அது தன்னை பார்த்து அம்மா என்று சொல்கிறதோ அப்போது அவள் பெறுகிற சந்தோஷம் இருக்கிறதே அதற்கு அளவு இருக்காது. அவளுக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கும், அதனால் பல வேதனைகள் அவள் அனுமதித்திருப்பாள், அல்லது பிரசவனுடைய வேதனையிலே வேதனைப்படுகிற சந்தர்ப்பத்திலே இதெல்லாம் பெற்றுக்கணுமா நம்ம உயிரை கொடுத்து என்று கூட நினைத்திருப்பாள். ஆனால் அந்த குழந்தை அம்மா என்று சொல்கிற போது ஒன்றல்ல இரண்டல்ல எத்துணை தடவை என்னுடைய வயிற்றை கிழித்தாலும் பரவாயில்லை, இது போன்ற பிள்ளைகளை பெற வேண்டும் என்கிற ஆசைக்குரியவளாக மாறுகிறாள். ஒரு தந்தை தன்னுடைய மகனை பிறர் நல்லவர்கள் என்று சொல்கிற போது சந்தோஷப்படுகிறார். ரபிஅத்துர் ராய் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாணவர். இந்த ரபிஅத்துர் ராய் என்பவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருந்து மக்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வயது முதிர்ந்த ஒரு கிழவரும் அங்கே இருக்கிறார். அவர் இவர்களுடைய பயானை கேட்டுவிட்டு இவர்களுடைய சொற்களை கேட்டுவிட்டு நமக்கு ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளை இது மாதிரிலாம் செஞ்சிருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் என்று நினைக்கிறார். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய வீட்டை விட்டு பிரிந்து சென்றவர் இன்றுதான் வீட்டுக்கு வந்திருக்கிறார். சரி, இவர் யார், என்ன, இந்த பையன் யார் என்பதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்பதற்காக இவர் பயானம் முடிச்சுட்டு போகும்போது இவர் பின்னாடியே போனா அவருடைய வீட்டுக்குள்ளேயே இந்த ரபிஅத்துர் ராய் அவர்களும் போய் நுழைகிறார். போய் நிப்பாட்டுறாங்க, நீங்க யார், எங்க வீட்டுக்கு வர்றீங்களேன்னு. அவர் திரும்ப கேட்கிறார், நீங்க யாரு, எங்க வீட்டுக்குள்ள வர்றீங்களேன்னு. இல்ல அப்பா அந்த அம்மா வந்தாங்க, அம்மா வந்து பதில் சொல்றாங்க, ஏங்க அதுதாங்க நம்ம பையன். அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். ஒரு இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே யதார்த்தத்தில் நடக்கிற போது அவர் எவ்வளவு சந்தோஷத்திற்குரியவராக இருக்கிறாரோ அதே போல இந்த 2 பெருநாட்களும் சரி நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தருகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும் என்ன, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும். பாவம் செய்தவர்கள் யாருமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, குல்லு பனி ஆதம ஹத்தாஊன் கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். எல்லோரும் பாவம் செய்பவர்கள் தான், ஆனால் பாவம் செய்பவர்களில் நல்லவர்கள் தௌபா செய்பவர்கள். கெட்டவர்களே இவர் நல்லவன் சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். நல்லவர் சொல்றதுக்கு இல்ல, கெட்டவர்களே இவர் நல்லவர், தௌபா செய்யக்கூடியவர். அந்த மகஃபிரத்தை எல்லோரும் எதிர்பார்க்கிறோம், பாவ மன்னிப்பு வேண்டும் என்று. நரகத்திலிருந்து விடுதலை எல்லோருக்கும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ரமலானை பொறுத்தமட்டில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 2ஐயும் தருவதாக வாக்களிக்கிறார். மகஃபிரத்தையும் தருகிறார், இத்துக்கும் மினன்னார் என்கிற நரக விடுதலையும் தருகிறார். 2ஐயும் பெறுகிற நாள் ஷாபானுடைய முதல் பிறை, ரமலான் முடிவுறுகிற நாள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, ஒரு வேலையால் வேலை செய்து முடித்த பிறகு அவனுக்கு கூலி கொடுக்கப்படுமே, அதுபோலத்தான் ஷாபானுடைய முதல் பிறை, அந்த பெருநாள் என்கிற திருநாள். அந்த பெருநாளிலே இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. இந்த ரமலானை நான் பரிபூர்ணமாக அடைந்ததனுடைய விளைவு, நான் இதிலே நல்லவர்கள் செய்ததனுடைய விளைவு, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் நரகிலிருந்து விடுதலை பெற்று விட்டேன் என்கிற சந்தோஷம் அவரிடத்திலே துள்ளி எழ வேண்டும். ஹஜ் பெருநாளை பொறுத்தவரை யௌம அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளில் எங்கிருந்தெல்லாமோ எல்லா பாகங்களிலிருந்தும் அந்த ஹாஜிகள் எல்லாம்
அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுது கேட்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எந்த நாளையும் விட சிறந்த நாள் யௌம அரஃபா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு அந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரெல்லாம் அரஃபாவுடைய மைதானத்தில் யாரெல்லாம் கையேந்துகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் மகஃபிரத்தை அளித்து பாவ மன்னிப்பை அளித்து அவர்கள் யாருக்காக வேண்டி எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பை அளித்து அவர்களையும் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் விடுதலை செய்வதாக சொல்லி காட்டுகிறார்களே. எனவே இந்த இரண்டு பெருநாட்களிலேயும் பாவ மன்னிப்பும் மனிதர்களுக்கு கிடைக்கிறது, இத்துக்குமினார் என்கிற நரக விடுதலையும் மனிதர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இது சந்தோஷத்துக்குரிய ஒரு நாளாக, மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் இந்த நாட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். திருமறையில் அல்லாஹ் சொல்வதை போல இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், நல்லவர்களுடைய செயல்களை நாம் வீணாக்க மாட்டோம், அவருடைய கூலிகளை நாம் வீணாக்க மாட்டோம். சின்ன அமல்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு உண்டான கூலிகள் கிடைத்தே தீரும் என்று சொல்வானே, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நாள், சந்தோஷத்திற்குரிய ஒரு நாள் பெருநாட்கள். எனவே அந்த பெருநாளுடைய ஒழுக்கங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தஸிலு யௌமல் ஃபித்ரி வ யௌமல் அல்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாளிலேயும் ஈதுல் அல்ஹா என்கிற ஹஜ் பெருநாளிலேயும் இரண்டிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கக்கூடிய வளமை உடையவர்களாக இருந்தார்கள், குளிப்பார்கள். அப்படின்னா மற்ற நாள்லாம் குளிக்க மாட்டாங்களான்னு அர்த்தம் அல்ல, அந்த நாள்ல சிறப்புக்குரிய குளிப்பு. ஏற்கனவே சொல்லி இருக்கிற பொதுவாக ஒரு குளிப்புக்குண்டான பலன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நிய்யத் அவசியம். பெருநாள்ல குளிக்கிறதுனால மட்டும் சவாபு உண்டாகாது, வெறுமனே தண்ணி அள்ளி தலையில ஊத்திட்டா நன்மை கிடைக்காது. நிய்யத்து வேண்டும், நான் இந்த பெருநாளுடைய சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன் என்கிற நிய்யத்தோடு குளிக்கிற போதுதான் அந்த பெருநாளைக்குண்டான சுன்னத்தான குளிப்பை குளித்ததற்குண்டான சவாபை பெற்றுக்கொள்ள முடியும். வேறு சில விஷயங்கள், நறுமணங்கள் பூசிக்கொள்வது, நல்ல ஆடைகள் உடுத்திக் கொள்வது, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேறு சில நிகழ்வுகளை பற்றி புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்ருஜு யௌமல் ஃபித்ரி ஹத்தா யத்அம. நோன்பு பெருநாளை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து சாப்பிட்டு விட்டு பெருநாளைக்கு வருவார்கள். வலா யத்அமு யௌமல் அல்ஹா ஹத்தா யுஸல்லி. ஹஜ் பெருநாளை பொறுத்தவரை தொழுது முடிக்கும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சாப்பிட மாட்டார்கள். இந்த இரண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக காட்டுகிறார்கள். நோன்பு பெருநாளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இனிப்புகள், பலகாரங்கள் சாப்பிட்டு விட்டு ஈதுகாவுக்கு, ஈது தொழுகைக்காக, பெருநாள் தொழுகைக்காக வருவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமுறை, அவர்களுடைய வளமை. என்ன சாப்பிடுவார்கள் என்பதையும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேறொரு ஹதீஸில் சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யகுது யௌமல் ஃபித்ரி ஹத்தா யஅக்குல தம்ராத்தின். சில பேரித்தங்கனிகளை, பேரித்தம்பழங்களை சாப்பிடாத வரை ஈதுல் ஃபித்ருக்கு, பெருநாள் தொழுகைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட மாட்டார்கள். பேரித்தங்கனிகளை சாப்பிட்ட பிறகுதான் ஈதுகாவுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். எவ்வளவு சாப்பிடுவார்கள் அதையும் சொல்வார்கள். வயக்குலுஹுன்ன வித்ரா, அதிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள். நம்மளை பொறுத்தவரை ஏதாவது பலகாரங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோம், ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒற்றைப்படையா சாப்பிடுறதுன்னா அதுல எப்படி ஒற்றைப்படையா சாப்பிடுறது? 3 ஸ்பூன் சாப்பிடுறது, 5 ஸ்பூன் சாப்பிடுறது, 7 ஸ்பூன் சாப்பிடுறது, இன்னும் வேணும்னா எவ்வளவு நாள் சாப்பிடுங்க, ஆனா ஒற்றைப்படையாக சாப்பிடுவது. வித்ரன், அதை ஒற்றைப்படையாக சாப்பிடுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கி தந்தார்கள். அதே போல ஈதுகாவுக்கு வருவதற்கு முன்னால், தொழுமிடத்திற்கு வருவதற்கு முன்னால் சதக்கத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை கொடுத்து விட்டு வருவது, இதனுடைய சட்டத்திட்டங்கள் பற்றி ஃபித்ராவுடைய சட்டங்கள் என்கிற தனி தலைப்பிலே நாம் பார்த்து முடிச்சாச்சு. பிறகு ஈதுகா. பொதுவாக ஈதுகா என்று தனியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இடம், பெருநாள் தொழுகைக்காக உள்ள ஒரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அதே சமயம் பள்ளிவாசலிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஈதுகால தொழுகிறது தான் நபியினுடைய வழிமுறை, பள்ளிவாசல்ல தொழுகிறது நபியினுடைய வழிமுறை அல்ல என்கிற ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது.
இல்ல, தவறான ஒரு பிரச்சாரம். காரணம் என்னன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், ஃபஸல்லா பிஹிம் அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஈதி ஃபில் மஸ்ஜிதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஈது தொழுகையை, பெருநாள் தொழுகையை தொழுதோம், பள்ளிவாசலிலே தொழுதோம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே ஈதுகாவில் தொழுவது மட்டும் நபி வழி அல்ல, பள்ளிவாசலில் தொழுவதும் நபியினுடைய வழிதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிதான். ஆனாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை ஈதுகாவில் தொழுவதை விட பள்ளிவாசலில் தொழுவதே சிறப்புக்குரிய காரியம். பெருநாளை பொறுத்தவரை, இரு பெருநாட்களையும் பொறுத்தவரை ஈதுகா என்று தனி இடத்தில் தொழுவதை விட ஏற்கனவே நாம் தொழுது கொண்டிருக்கிற பள்ளிவாசல்களிலேயே தொழுவதுதான், பெருநாளுடைய தொழுகைகளை தொழுவதுதான் சிறப்பு. ஈதுகாவில் தொழுதாலும் கூடும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை ஈதுகாவில் தொழுவதே சிறந்தது. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஈதுகளை, பெருநாட்களை ஈதுகாக்களில் தான் தொழுதிருக்கிறார்கள், சில சமயம் பள்ளிவாசலிலேயும் தொழுதிருக்கிறார்கள் என்கிற காரணத்தை காட்டி சொல்லப்படும். அதுபோல ஈதுகா என்கிற அந்த பெருநாள் இடத்திற்கு, பெருநாளுடைய தொழுமிடத்திற்கு பெண்கள் வரக்கூடிய விஷயங்களும் இன்று சர்வ சாதாரணமாக எங்கேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வுகளாக காணுகிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவின் 33வது ஆயத்திலே சொல்லி காட்டுவான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. நீங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள், அறியாமை காலத்தில் சுற்றி அலைந்ததைப் போல இப்போதும் நீங்கள் சுற்றி அலைய வேண்டாம். வஅகிம்ன ஸலாத்த, அங்கேயே நீங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள். வஆதீன ஸகாத்த, ஸகாத்தையும் கொடுங்கள். வஅதீன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருங்கள். நீங்கள் வீடுகளில் இருப்பதே சிறந்தது என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுகாவுக்காக, பெருநாளுடைய தொழுகைக்காக சில பெண்கள் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கும் அனுமதி இருக்கிறதா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி இருக்கிறது என்று சொன்னார்கள். நபிகளாருடைய காலத்தில் பெண்களும் ஈதுகாவுக்கு வந்தார்கள். இன்னும் சொல்வதானால் மாதவிடாய் பெண்கள் கூட ஈதுகாவுக்கு வந்தார்கள். அவர்களுக்காக தனி இடம் ஒதுக்கப்பட்டு தனியாக அவர்கள் அமர வைக்கப்படுவார்கள், மற்றவங்களோட சேர மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், நின்று தொழுகிறவங்களுக்கு சிரமமா இருக்கும். அதனால அவங்களுக்கு தொழுகை கிடையாது. தொழுகை இல்லைன்னா சும்மா உட்கார்ந்துட்டு சும்மா போக வேண்டியதான். இதுக்காக வேண்டி ஈதுகாவுக்கு வருவாங்க. குத்பாவை கேட்பதற்காக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானை கேட்பதற்காக வருகிற பழக்கங்கள் இருந்தது, இல்லை என்பதல்ல. ஆனால் பிறகு நம்முடைய காலகட்டத்தை பொறுத்தவரை, பிறகு வந்த காலத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக எல்லா இமாம்களும் சேர்ந்தெடுத்த ஒரு முடிவு என்னன்னு சொன்னா, ஈதுகாவுக்கு பெண்களை அனுப்புவது சரியல்ல என்பது. அஜூசத்தாக இருந்தால், கிழவியாக இருந்தால் ஈதுகாவுக்கு போலாம். எந்த ஈதுகாவிலையாவது இன்னைக்கு கிழவியை பார்க்க முடியுமா? எந்த ஈதுகாவிலையாவது கிழவிகள் போவதற்கு எல்லா இமாமும் அனுமதி அளிக்கிறார்கள். எந்த இமாம் அதற்கு தடை விதிக்கல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் கிழவிகள் தான் அதிகமா என்ன செஞ்சிருக்காங்க, அதுல பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எந்த ஈதுகாவிலையாவது கிழவிகளை பார்க்க முடிகிறதானா? இல்ல. சரி, ஒருவேளை குமரிகள் போவதாக இருந்தாலும் கூட அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட அனுமதி என்று சொன்னால், எந்த அலங்காரமும் இல்லாமல், வாசனை திரவியங்கள் பூசாமல், தன்னுடைய அழகை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் ஒரு பெண் போகலாம். பெருநாள்ல போய் யாராவது பவுடர் போடாம போவாங்களா? பெருநாள்ல போய் குளிச்சு ஷாம்பு போடாம யாராச்சும் போவாங்களா? பெருநாள் அன்னைக்கு போய் ஏதாவது வாசனை திரவியங்கள் போடாம போவாங்களா? எந்த ஈதுகாவுல தொழுகிற எந்த பெண்கள் இப்படி இருக்கிறாங்க? இல்ல மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா? இப்படி தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியிலே போவதற்கு முகம், சாதாரணமாக முகத்தை திறந்திருப்பது, கையை திறந்திருப்பது என்பது சாதாரண விஷயமாக போயிடுச்சு. இதனுடைய நிலவரங்கள் இன்ஷா அல்லாஹ் பர்தாவின் சட்டங்கள் என்று தனியாக வருகிறது, அதில் பார்ப்போம். ஆனா இப்ப இந்த முகத்தினுடைய அழகை எவ்வளவு கூட்ட முடியுமோ அவ்வளவு கூட்டிக் கொண்டுதான் ஒரு பெண் ஈதுகாவுக்கு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமான எச்சரிக்கையாக இப்படி சொல்லி காட்டுவார்கள், எந்த ஒரு பெண் தன்னுடைய மேனியில் அத்தரை பூசிக்கொண்டு, வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு, பிறர் பார்க்கும் அளவுக்கு, அடுத்தவனுக்கு வாசம் அடிக்கிற அளவுக்கு வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு செல்கிறாளோ அவள் விபச்சாரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எந்த காலத்திலேயும் பெண்கள் இப்படி செல்வதற்கு அனுமதி இல்லை. வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வெளியிலே போவதற்கு எப்போதும் அனுமதி இல்லை. அது பெருநாள் தொழுகையாக இருந்தாலும் சரி.
பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டியும் ஒரு பெண் செல்வதானாலும் கூட, ஈத்காவுக்கு செல்வதானாலும் கூட அவள் தன்னை அலங்கரிக்காமல் செல்ல வேண்டும். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜிகு ஜிகுலாம் அப்படிலாம் போக கூடாது. எல்லாமே நல்ல வளையல் நல்லா போட்டுட்டு எல்லா சவுண்டும் கேட்கிற மாதிரி, எல்லாரும் திரும்பி பார்க்கிற மாதிரி, ஊரே திரும்பி பார்க்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. போனால் அவளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய எச்சரிக்கையை விடுக்கிறார்கள். இது தவறு என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தியும் காட்டினார்கள். எனவே இக்காலகட்டத்தை பொறுத்தவரை இமாம்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் ஈத்காவுக்கு வருவது சரியல்ல. ஈத்காவுக்கு போய் தொழுகையை பொறுத்தவரை ஜாபிர் இப்னு ஸமரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், சல்லைத்து மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதைனி غير மர்ரத்தின் வலா மர்ரத்தைனி بغير அதானின் வலா இகாமா. நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல தடவை பெருநாள் தொழுகைகளை தொழுதிருக்கிறேன். 2 பெருநாள் தொழுகைகளையும் தொழுதிருக்கிறேன். எந்த தொழுகையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கும் சொன்னதில்லை, இகாமத்தும் சொன்னதில்லை. இது ஒரு தொழுகை தான், ஆனால் இந்த தொழுகைக்கு பாங்கும் இல்லை, இகாமத்தும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவார்கள். தொழுகையை பொறுத்தவரை தொழுவது ஹனஃபி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், பெருநாளுடைய தொழுகை வாஜிபான தொழுகை, கண்டிப்பான ஒரு தொழுகை, கடமையான ஒரு தொழுகை. ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற விஷயம் சுன்னத்து தான், வாஜிப் அல்ல. பெருநாள் தொழுகை வாஜிப் அல்ல, சுன்னத்து தான். சுன்னத்திலேயே சுன்னத்து முஅக்கதான் ஒன்று இருக்கு, ரொம்ப அதிகம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அது எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அதை செய்திருப்பார்கள். விட்டாங்கன்னு பார்க்கிறது ரொம்ப ரேர். உதாரணமாக சுபுகனுடைய முன் சுன்னத் இருக்கு, சுன்னத்து முஅக்கதா, கண்டிப்பாக தொழ வேண்டிய ஒரு சுன்னத், சுன்னத்து தான், ஆனாலும் கண்டிப்பாக தொழ வேண்டிய ஒரு சுன்னத்துன்னு சொல்லுவேன். அதுபோல இந்த பெருநாளுடைய தொழுகையும் அதிகமாக தொழப்பட வேண்டிய ஒரு சுன்னத்து தான். எந்த நேரத்தில் இதை தொழ வேணும்? எல்லா இடத்திலேயும் மின் இர்திஃபாஇ ஷம்ஸி இலா ஸவால், சூரியன் கொஞ்சம் உயர்ந்த பிறகு, சூரியன் உதித்து கொஞ்சம் உயர்வடைந்த பிறகு, அந்த நேரத்திலிருந்து சூரியனுடைய உச்சி நேரம் வரைக்கும், சூரியனுடைய உச்சி நேரம் 12 மணிக்கு முன்னாடி, இந்த நேரத்துக்குள்ளாக தான் தொழணும். அதுக்கு மேல இதனுடைய தொழுகையினுடைய நேரம் கிடையாது, டைம் முடிஞ்சு போச்சு. சுபுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, லுஹருக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அதுபோல இந்த ஈதனுடைய பெருநாளுக்கு, 2 ஈதனுடைய பெருநாளுக்கும் உண்டான நேரம் சூரியன் கொஞ்சம் உயர்ந்த நேரத்திலிருந்து ஜவால் உச்சினுடைய நேரம் வருவது வரைக்கும். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி பினா யௌமல் ஃபித்ரி வ ஷம்ஸு அலா கத்ரி ரும்ஹைனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது, அதாவது நோன்பு பெருநாள் தொழுகையை தொழுதார்கள். ஒரு சூரியன் உதித்து 2 ஈட்டியினுடைய அளவுக்கு உயரும் வரை, ஒரு பொருளை வச்சா 2 தெரியும் வரைக்கும் உண்டாக ஒரு பொருள் அல்ல, ஒரு ஈட்டியினுடைய, அப்ப அவங்க வச்சிருந்த அந்த ஈட்டி, அதுக்கு உண்டான நிலவரத்தை சொல்றாங்க. அவ்வளவு நேரம் தாமதப்படுத்தி தொழுவாங்க. ஆனா வல்லுஹா அலா கத்ரி ரும்ஹின், ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சீக்கிரமாக தொழுவார்கள். அந்த அடிப்படையில் தான் காரணமும் உண்டு. ஈதுல் அல்ஹாவை பொறுத்தவரை சாப்பிடாமல் வருவது சுன்னத்து. திரும்ப போய் குர்பானி கொடுத்து அந்த கறிகளை பங்கு வச்சு ஏழைகளுக்கு கொடுத்து அவங்க கொண்டு போய் அதை ஆக்கி அன்னைக்கு சாப்பிட வேண்டியது இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஈதுல் அல்ஹா தொழுகையை நிறைவேற்றுவதும், ஈதுல் ஃபித்ரை பொறுத்தவரை, நோன்பு பெருநாளை பொறுத்தவரை, நாம சூரியனுடைய உதயத்திற்கு பிறகு ஈதுல் ஃபித்ர் என்று, அந்த ஃபித்ருடைய சதக்கா என்று சொல்லக்கூடிய சதக்காவை ஏழைகளுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தொழு வரணும். அதனால நோன்பு பெருநாளுடைய தொழுகையை தாமதமாக வைப்பது இதுவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு முறைதான். தக்பீர் தொழுகையில, இந்த தொழுகையினுடைய விசேஷமே இந்த தக்பீர் தான். அதிகப்படியான தக்பீர்கள், எக்ஸ்ட்ராவான தக்பீர். ஷாஃபி இமாம் அவர்களிடத்திலே முதல் ரக்காத்துல 7 அதிகப்படியான தக்பீர்களும், 2வது ரக்காத்துல 5 அதிகப்படியான தக்பீர்களுமாக 12 அதிகப்படியான தக்பீர்கள். அதிகப்படியான தக்பீர் அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹ் அக்பர் எப்போதும் தொழுகைக்காக தக்பீர் கட்டுமே, அது இல்லாம எக்ஸ்ட்ரா அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு மீதி 7. இந்த 2 ரக்காத்திலையுமே கிராத் அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே வஜ்ஜாத்து ஓதிட்டு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இப்படி வஜ்ஜாத்து ஓதி முடிச்சுட்டு உடனே திரும்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு 7 தடவை, 7வது தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது கையை கட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத வேண்டியது. பிறகு எல்லாம் வளமையான தொழுகை. 2வது அல்லாஹ் அக்பர் எந்திரிச்ச உடனேயே திரும்ப அதிகப்படியான 5 தக்பீர்கள் சொல்லி அந்த 5வது தக்பீர்ல தக்பீரை கட்டி கொண்டு பிறகு அல்ஹம்து சூரா ஓதணும். இது யதார்த்தமா ஷாஃபி இமாம் அவர்களுடைய வழிமுறை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை 3
பிளஸ் 3 6 அதிகப்படியான தக்பீர்கள். 12 அதிகப்படியான தக்பீர்கள் அல்ல, அதிகப்படியான 6 தக்பீர்கள். இன்னொரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி வஜ்ஜத்துக்கு பதிலா சனா ஓதுவாங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக. சனா ஓதி முடிச்ச பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், 3வது தக்பீர் சொல்லும் போது கையை கட்டிட்டு அல்ஹம் சூரா ஓதி துணை சூரா ஓதி ருக்கு சஜ்தா எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப அல்லாஹு அக்பர்னு வந்துடுறோம்ல. 2வது ரக்காத்துல அல்ஹம் சூரா ஓதிடணும், முதல்லயே தக்பீர் கட்டக்கூடாது. அல்ஹம் சூரா ஓதி துணை சூராவும் ஓதின பிறகு ருக்கு செய்யறதுக்கு முன்னாடி அதிகப்படியான 3 தக்பீர்கள் சொல்லிட்டு 4வது அல்லாஹு அக்பர் சொல்லும்போது ருக்குவுக்கு போகணும். இது ஒரு சின்ன வித்தியாசம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னொரு விஷயம், இந்த தக்பீரை பொறுத்த மட்டும், இந்த தக்பீர் என்ன சொல்றது, இப்ப தொழுகை வாஜிபா சுன்னத்தான்றது பார்த்தோம். இந்த தக்பீர் சொல்றது என்ன அப்படின்னா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி அதிகப்படியான தக்பீர்கள் சொல்வது வாஜிபு, கண்டிப்பா சொல்லணும். அந்த தொழுகைக்கு விசேஷமே இந்த தக்பீரை வச்சுதான். அதனால கண்டிப்பாக இந்த தக்பீர் சொல்லப்பட வேண்டிய ஒன்று. சரி, ஒருத்தர் மறந்துட்டார், இது மறக்கிறது வாய்ப்புள்ள ஒரு இதுதான். காரணம் என்னன்னா, எப்பவும் அல்லாஹ் அக்பர் சொல்லி சூரா ஓதின உடனே அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போயிடுவோம். அதிகபட்சமா அல்லாஹ் அக்பர் ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டினாலும் பரவாயில்ல, 2வது ரக்காத்துல அல்ஹம் சூரா ஓதி துணை சூரா ஓதி முடிச்ச உடனே பொதுவாக இமாம்கள் அப்படியே தொழுது பழக்கப்பட்டதுனால என்ன செஞ்சிடும், டக்குன்னு அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு வேலையை ஒரு இமாம் போயிட்டா என்ன செய்யறது, தக்பீரே சொல்லலை, அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லாமலேயே ஒரு இமாமு அடுத்த ருக்குவுக்கு போயிட்டார் அப்படின்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த தக்பீர் வாஜிபான தக்பீர். இந்த வாஜிபான தக்பீரை அல்லாஹ் அக்பர் நிலையில தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிலையில சொல்றதுதான் நல்லது. ஆனா ஒரு வேளை நிலையில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, அதாவது மறந்து போயிட்டார், மறந்து ருக்குவுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா ருக்குவுல போய் 3 தக்பீர் சொல்லணும் எக்ஸ்ட்ரா. ருக்குவுல நின்றுகிட்டே என்ன செய்யணும், அல்லாஹு அக்பர். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் இமாமு தக்பீர், அதாவது அதிகப்படியான தக்பீர் சொல்லாம அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போயிட்டார். ருக்குவுக்கு போன பிறகு அப்புறம் என்ன சொல்லி எந்திக்கணும், சமீ அல்லாஹ் லிமன் ஹமிதா. திரும்ப அவர் அல்லாஹு அக்பர்னு சொன்னா சரி எக்ஸ்ட்ரா தக்பீர் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. சமீ அல்லாஹ் லிமன் ஹமிதா சொல்லாம அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சமீ அல்லாஹு லிமன் ஹமிதா, இந்த 3 தக்பீர்களை அவர் ருக்குல போய் சொல்லி ஆகணும் என்று சொல்வது யார், இமாம் அபூ ஹனீஃபா. காரணம் என்னன்னா, இந்த தக்பீர் வாஜிப், கண்டிப்பா சொல்ல வேண்டிய தக்பீர். ஆனா ஷாஃபி இமாம் அவர்களை பொறுத்தவரை இந்த தக்பீர் சொல்றது சுன்னத். எப்படி தொழுகை சுன்னத்தோ அது மாதிரி இந்த தக்பீரும் சுன்னத். ஒருவேளை இமாம் மறந்து போய் இந்த தக்பீரை விட்டுட்டா விட்டதுதான், திரும்ப அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தக்பீர் விட்டதுனால தொழுகை கூடாமலாம் போகாது, அஜத்துட்டு போய் சண்டைக்கெல்லாம் போக கூடாது. என்ன நீங்க ஒரு நாள் தான் நானே தொழு வருவேன், இன்னைக்கு இப்படி தொழு வச்சுட்டீங்களே அப்படின்னு போய், நான் வர்றதே ஒரே ஒரு நாளைக்கு தான், இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அசத்துட்டு போய் சண்டை போட முடியாது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. காரணம், விட்டால் தவறல்ல, அது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். சுன்னத்தை விட்டால் தொழுகை முடியாது, அதுக்காக சஜிதா சஹவும் கிடையாது, சஜிதா சஹவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தொழுகையும் முடியாது, தொழுகை கூடும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. ஒருத்தர் லேட்டா வர்றார், இதெல்லாம் நமக்கு சகஜம் தானே, எல்லா நேரத்திலும் லேட்டா வர மாதிரி இதுக்கும் அப்போதான் லேட்டா தான் வருவோம். ஒருத்தர் லேட்டா வந்தார், அதுக்குள்ள இமாம் ருக்குவுக்கு போயிட்டார், எல்லாம் முடிச்சுட்டு அதிகப்படியான தக்பீர் கிராத்து எல்லாம் ஓதி முடிச்சு அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போயிட்டார். இப்பதான் அவர் வர்றார், வந்து அல்லாஹ் அக்பர். இப்ப என்ன செய்யணும், பொதுவாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், சாதாரண தொழுகையை பொறுத்த மட்டில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போயிடணும், வேற எதுவுமே ஓத தேவையில்லை. ஷாஃபி மذஹபை பொறுத்தவரை அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதும், அதை கூட ஓத தேவையில்லைன்னு சொல்லுவோம். இமாம ருக்குல போய் பிடிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இந்த ஈதனுடைய தொழுகையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கு அதிகமாக இந்த அதிகப்படியான தக்பீர் தான் அவசியம் என்பதனாலும் இவரால இமாம இந்த 3 தக்பீரோ அல்லது 7 தக்பீரோ இவர் தனியாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ருக்குல இமாமை போய் அடைய முடியும் என்று இருந்தால் சொல்லிட்டு தான் போகணும். 7 தக்பீரோ அல்லது 3 தக்பீரோ சொல்லி முடிச்சுட்டு தான் அல்லாஹ் அக்பர் அங்கே போகணும். ஒருவேளை முடியாது, நம்ம ஹவுஸ்ல இருந்து கிளம்பும் போதே அல்லாஹ் அக்பர் ருக்கு போயாச்சு, நம்ம இனி போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, இமாமு சமீ அல்லாஹ் லிமன் ஹமிதா சொல்லிடுவார் என்று இருந்தால் இந்த தக்பீரை விட்டுறணும், தேவையில்லை. சரி, இந்த தக்பீரை விட்டுட்டா அப்புறம் என்ன ஏதாவது செய்யணுமா, ஒன்றும் செய்ய தேவையில்லை, இருக்கவே இருக்கிறார் இமாமு, அவர் தலையில தூக்கி போட்டுற வேண்டியதான். பொதுவாகவே அப்படித்தான், இமாம்கள் தான் ரொம்ப பாவப்பட்டவங்க, பின்னாடி தொழுகிறவங்க ரொம்ப ஈஸியானவங்க, என்ன தப்பு பண்ணாலும் அவர் தலையில தான், அவரே தப்பு பண்ணா எல்லா பாவத்தையும் சேர்த்து அவரே சுமந்துட்டு போயிடுவாரு.
ரொம்ப கஷ்டப்படுறவங்க இமாம்கள். அதனால பின்னாடி இருக்கக்கூடியவர் என்ன பிரச்சனைனாலும் அவர் யார் ஏத்துக்கிறா? இமாம் ஏத்துக்க. ருக்கு செய்யும் போதே இமாம் முடிவு பண்ணிடுறாரு, நீ என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன், நீ ருக்கு வந்து சேரு. என்ன இவர் ருக்குல வந்து நேரடியா போய் சேர்ந்துடலாம். சரி, ஒருவேளை ருக்கு கிடைக்கல, சமியல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லும் போது தான் வந்து சேர்றோம். இப்போ ஒரு ரக்காத் போயிடுச்சு, ருக்குல சேர்ந்தாதானே ரக்காத் கிடைக்கும். ருக்குல சேரல அல்ல பின்ன எப்போ வந்து சேர்ந்தாலும் சரி, ஆக ஒரு ரக்காத் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்ப இமாம் சலாம் கொடுத்த பிறகு திரும்ப எந்திரிச்சு அந்த ஒரு ரக்காத் தொழுவணும். இப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெண்டாவது ரக்காத்துலயும் 3 தக்பீர் தான், ஃபர்ஸ்ட் ரக்காத்துலயும் 3 தக்பீர் தான். ஆனா ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடிய ஒரு முக்ததியாக இருந்தால் ஃபர்ஸ்ட்ல 7, ரெண்டாவதுல 5. இவர் இமாமோட சேரும்போது இமாம் எத்தனை தக்பீர் தான் சொல்லியிருப்பாரு? 5 தக்பீர் தான் சொல்லியிருக்கிறார். இப்ப இவர் ரெண்டாவது ரக்காத்துக்காக எந்திரிச்சு நிற்கிறார். இப்ப இவர் 7 தக்பீர் சொல்லணும். இது ரெண்டாவது தக்பீர் ஆச்சு, ரெண்டாவது ரக்காத்தாச்சு, ரெண்டாவது ரக்காத்துல 5 தானே சொல்லக்கூடாது. ஏன்? 12 நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக 7 தக்பீர் அதிகப்படியான தக்பீர் சொல்லி சாதாரணமா தொழுவ மாதிரி தொழுகையை முடிக்கணும். ஒருத்தர் அத்தஹியாத்துல வந்து சேர்றாரு, அப்பவும் வரல. 2 ரக்காத்து முடிகிற வரைக்கும் என்ன செய்யல, வரவே இல்லை. வளமை போல அவர் எல்லா தொழுகை மாதிரி நினைச்சிட்டாரு. கடைசியில அத்தஹியாத்துல வந்துதான் சேர்றாரு. இப்ப இவருக்கு ஒரு ரக்காத்து கூட இமாமோட கிடைக்கல. இவருக்கு ஒரு ரக்காத்து கூட இமாமோட கிடைக்கல. இந்த சந்தர்ப்பத்திலேயும் அத்தஹியாத்துல இமாமோட சேர்ந்துட்டாலும் அந்த ஈதுடைய தொழுகை இவருக்கு கிடைச்சிருச்சு. இவர் தனியா எந்திரிச்சு அப்புறம் 2 ரக்காத் எப்போதும் இமாமுக்கு பின்னாடி எப்படி தொழுவோமோ அதே மாதிரி இவர் தொழுது கொள்ளணும். ஒருத்தர் சலாம் கொடுத்த பின்னாடி தான் வந்தார், அப்பவும் வரல. அத்தஹியாத்துல என்ன செய்யல, வரல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்ன பிறகுதான் வர்றாரு. இவர் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் திரும்ப வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெருநாள் தொழுகைக்கு மிக முக்கியமான நிபந்தனையே சேர்ந்து தொழுகிறது தான். ஜமாத் அவசியம். 2வது ஜமாத்து வைக்கவே கூடாது. எந்த குரூப்பா இருந்தாலும் சரி, வந்து திரும்ப வந்து வைக்கிறான் அந்த இது வைக்க கூடாது. இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, யாருமே தொழ முடியாத சூழல். ஒரு கூட்டம் தான் தொழ முடியுது, வேற யாரும் தொழ முடியல. இந்த சந்தர்ப்பத்தில் தொழ வைக்கலாமே தவிர, நல்ல இடவசதி தானே இருந்துச்சு. ஆனா ஒரு கூட்டம் தொழுது முடிச்சாச்சு அந்த பள்ளியாசல்ல. 2வது இன்னொரு கூட்டம் நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம், ஒரு 10 பேர், நாங்க தனியா தொழுதும் தொழுவக்கூடாது. தொழுக முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு கல்லாவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கல்லா கிடையாது. இந்த ஈது தொழுகையை பொறுத்தவரை கல்லாங்கிற வேலையே கிடையாது. இமாம் ஜமாத்தோட சேர்ந்து தொழுதா உண்டு, இல்லைன்னா பேசாம வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான், வேற எந்த வேலையும் இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பாவம் வர்றது வந்துட்டான், தொழுதுட்டு போயிட்டு போறான், ஆனா சேர்ந்தெல்லாம் தொழுவக்கூடாது, கூட்டம்லாம் சேர்க்கக்கூடாது. அவன் பாட்டில் எல்லாரும் வந்தானா தனியா நின்று பேசாம 2 ரக்காத் தொழுதுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் ஏத்தா ஏத்துக்கிட்டும், இல்லைன்னா போட்டும். வந்ததுக்கு என்ன செய்ய, சும்மா திரும்பி போகாம ஒரு 2 ரக்காத்தை தொழுதுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நீ ஏன் வரல, பனிஷ்மெண்ட் உனக்கு இதுதான், இன்னைக்கும் நீ லேட்டா இருந்தீங்கன்னா நீ மனுஷனா அப்படின்னு கேட்கிற மாதிரி, மண்டையில கொட்டுற மாதிரி கேட்டு நீ திரும்பி போ, நீ தொழுவே தேவையில்லை என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. பிறகு தொழுகை முடிந்த பிறகு சரி, இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு ஊரே தொழுவல. இது ஒருத்தர் 2 பேர்னா பிரச்சனை இல்லை, ஒரு ஊரே தொழுவல, அது எப்படி முடியும்? ஊரே எப்படி தொழுவாம இருக்கும்? இருந்துச்சு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுதுல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், அபு உமைர் பின் அனஸ் அன் உமூமத்தின் லஹு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமைர் பின் அனஸ் என்பவர் தன்னுடைய சச்சாவின் மூலமாக அறிவிக்கிறார், அவர் சஹாபி. அவங்க சொல்றாங்க, அன்ன ருக்குபன் ஜாஉ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கூட்டம் நபிகளாரிடத்தில் வந்து யஷ்ஹதுன அன்னஹும் ரஅவ் அல் ஹிலால பில் அம்சி, அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சாட்சி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க நேத்தே பொறைய பார்த்துட்டோம், பொறைய நாங்க என்ன செஞ்சிட்டோம், நேத்தே பிறைய பார்த்துட்டோம், ஆனாலும் நீங்க ஒன்னும் சொல்லலைங்கிறதால நாங்க நோன்பு வச்சுட்டு வந்துட்டோம், ஆனா நாங்க பிறைய பார்த்தோம், நாங்க எல்லாருமே என்ன செஞ்சோம், பிறைய பார்த்தோம் நேத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. ஃபஅமரஹும் ஐ யஃப்திரு, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நோன்பு விடுங்கன்னு சொல்லல, நமக்கெல்லாம் நாளைக்கு தாங்க, ஆனா இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பிறைய பார்த்துட்டாங்களாம், அதனால நீங்கள் எல்லாம் யார் பிறைய பார்த்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் நோன்பு விட்டுருங்க, இப்ப நோன்பு வைக்க கூடாது, பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம், பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம், வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய விருந்து கொடுக்கக்கூடிய நாள், அல்லாஹ்வே நமக்கு விருந்து தரக்கூடிய நாள் தான் ஈது பெருநாள். அந்த நாள்ல யாரும் பட்டினி கிடக்க கூடாது, அன்னைக்கு நல்லா சாப்பிடணும், ஏன்னா அல்லாஹ் தருகிற விருந்து. எனவே அந்த நாள்ல நோன்பு வைப்பது ஹராம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னாங்க, நீங்க பிறைய பார்த்தா முடிஞ்சு போச்சு, நீங்க தொழணும், நீங்க உங்களுக்கு ஈது வந்துருச்சு இன்னைக்கு, அதனால நீங்க என்ன செஞ்சீங்க, எல்லாரும் நோன்பு விட்டுருங்க. நோன்பு விட்டுறதும் சரி, நேரம் முடிஞ்சு போச்சு, ஜவால் தாண்டிடுச்சு,
பெருநாள் தொழுகை எப்படி தொழுகிறது? இப்போ ஒரு ஊரே தொழுவாம போயிடுச்சா? ஒட்டுமொத்தமா அந்த கூட்டமே இன்னைக்கு செய்யல, ரசூலுல்லாஹ் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்னைக்கு தான் பெருநாள் சொல்லிட்டாங்க. பெருநாள் தொழுகை எப்படி தொழுகிறது? ஜவாலுக்கு முன்னாடியே தொழுவணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைதா அஸ்பஹு ஐ யக்து இலா முஸல்லாஹும், நாளைக்கு நீங்க மறுபடியும் என்ன செய்யுங்க, தொழுகையினுடைய இடத்துக்கு வந்து ஈதை நிறைவேற்றுங்க. மறுநாள் என்ன செய்யுங்க, ஈதுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம சில பேர் சொல்லுவோம்ல, அதான் என்னடா இன்னைக்கு பெருநாளைக்கு போய் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க அநியாயத்துக்கு, இவங்க வைக்கிறதெல்லாம் ஹராமான நோன்பு அப்பெல்லாம் சொல்லுவாங்களே. நம்மளை பொறுத்தவரை பிறை பார்க்கப்படலை அப்படின்னு சொன்னா என்ன செய்ய தேவையில்லை, தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு வைக்கலாம், அது ஹராம் அல்ல. ஏன் ஹராம் அல்ல? ஒரு கூட்டம் நோன்பு வச்சிருக்கு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்தவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் நோன்பு வைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை நீங்க நோன்பு வைக்க வேணாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னைக்கு பெருநாள்னு சொல்றாங்க. என்னைக்கு ஒரு கூட்டம் பெருநாளை கொண்டாடுதோ அதே தினத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருந்திருக்காங்க. நாங்க பிறைய பார்க்கல, அதனால நாங்க என்ன செய்வோம், நோன்பு வைப்போம் நாளைக்கு தான் என்று. அதுவும் இருக்கு. இன்னொன்னு, இந்த ஊரே சேர்ந்து ஒரு நிலை ஏற்படுகிற போது ஒட்டுமொத்தமாக மறுநாள் தொழலாம் என்கிற அனுமதியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருப்பதன் காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக எல்லா இமாம்களும் இதே முடிவை எடுக்கிறார்கள். மறுநாள் வரைக்கும் தாமதித்து மறுநாள் என்ன செய்யலாம், அந்த தொழுகையை நிறைவேற்றலாம். அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு நஃபீலான வணக்கங்களை பொறுத்தவரை சில பேருக்கு அன்னைக்கு தான் ரொம்ப ஜோஷா இருப்பாங்க. இவ்வளோ நாள்லாம் இஷராக்கு தெரியாது, இவ்வளோ நாள்லாம் நஃபில்லாம் தெரியாது. ஆனால் அன்னைக்கு தான் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு முன்னாடியே நேரத்தோடு வந்து உட்கார்ந்து 4 ரக்காத் தொழுது பெரிய ஆபிதா மாறிடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா யௌமல் ஃபித்ரி ரக்அத்தைனி லம் யுஸல்லி கப்லஹா வலா பாதஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகை 2 ரக்காத்தை தொழ வைத்தார்கள். அதற்கு முன்பும் எந்த தொழுகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழல, அதுக்கு பின்னாடியும் எந்த தொழுகையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, தொழல என்று தெளிவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ரிவாயத் இருக்கும். எனவே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வாங்க, தொழுகைக்கு முன்பாக தொழுவது மக்ரூஹ், நல்லதல்ல, தேவையில்லை, தொழ வேண்டிய அவசியம் இல்லை, தொழ வேணாம். தொழுகைக்கு பின்னாடி பெருநாள் தொழுது முடிச்சிட்டோம், இப்ப நஃபில் தொழுவலாமா? இப்ப கூட பள்ளிவாசல்ல தொழுவாத, வீட்டுக்கு போய் தொழுதுக்கோ. வீட்டுக்கு போனாதான் தொழுவ மாட்டோமே, அதனாலதான் சொல்றது. அப்படி வீட்டுக்கு போய் என்ன செஞ்சுக்க, தொழு. அங்க போய் தொழுகணும்னு உனக்கு மனசு வந்தா வீட்டுல போய் தொழுவு, இங்க தொழுவ கூடாது. இங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லி துஆலா முடிச்சு எல்லாத்துலயும் மானக்காலா செஞ்சு சந்தோஷமாயிட்டா உடனடியாக வீட்டுக்கு ஓடு. வீட்டுல போய் மனைவியை சந்தோஷப்படுத்து, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்து, குடும்பத்தை சந்தோஷப்படுத்து. அதுதான் அன்னைக்கு முக்கியமான அமலே தவிர அன்னைக்கு பின் சுன்னத்து தொழுவதெல்லாம் முக்கியமான அமல் அல்ல. அங்க பின் சுன்னத்தோ முன் சுன்னத்தோ ஒன்னும் கிடையாது. நேரடியாக உடனடியாக அங்க போகணும், வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவலன்னு வந்திருக்கு. அதாவது ரசூலுல்லாஹ் தான் இமாமத் செய்யறாங்க, இமாமு தொழுவக்கூடாது, இமாமு முன்னாடியும் தொழுவக்கூடாது, பின்னாடி என்ன செய்யக்கூடாது, தொழுவக்கூடாது. சரி, வேற ஒருத்தர் அவர் இமாமத்தெல்லாம் செய்யல, அவர் தொழுவலாமா? தொழுவுறது நல்லதல்ல, தொழுதா போயிட்டு போறார். அவங்களும் சொல்ற விஷயம் என்னன்னா, தொழுவுறது நல்லதல்ல, தொழுகை தேவையில்லை, இதுதான். பிறகு அதுக்கு பின்னாடி தொழுகை முடிந்ததுக்கு பின்னாடி ஒரு ஹுத்துபா, தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு ஹுத்துபா, அதுவும் சுன்னத்தான ஒரு ஹுத்துபா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை பற்றி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, கான யக்ருஜு யௌமுல் அல்ஹா வ யௌமுல் ஃபித்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளில் வந்தால் ஃபயப்தஉ பிஸ்ஸலாத்தி, முதல்ல தொழு வச்சிருவாங்க. ஃபைதா ஸல்லா ஸலாத்தஹு காம, தொழுகை முடிந்த பிறகு எழுந்து ஃபஅக்பல அலன்னாஸ், மக்களை முன்னோக்கி வஹும் ஜுலூசுன் ஃபீ முஸல்லாஹும், அப்படி எந்திரிச்சு பயான் செய்யும் போது மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், அவங்கவுங்க தொழுத இடத்துல அவங்கவுங்க உட்கார்ந்துருப்பாங்களாம். தொழுது முடிச்ச உடனே எந்திரிச்சு அந்த பக்கம் போய் உட்கார்றது, இந்த அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. வஹும் ஜுலூசுன் ஃபீ முஸல்லாஹும், அவங்கவுங்க தொழுத இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஃபைன் கானத் லஹு ஹாஜத்துன் பிபாசின், ஏதாவது படையை அனுப்ப வேண்டிய சூழல் இருந்தால் ஸக்கரஹு லின்னாஸ், அதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்லுவாங்க. அவ் கானத் லஹு ஹாஜத்துன் பிகைரி தாலிக், அல்லது இது அல்லாம வேற ஏதாவது விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருந்தா அமரஹும் பிஹா, அதை பற்றி சொல்லுவாங்க. ஆனாலும் வகான யகூல், ஒவ்வொரு பெருநாளுடைய தொழுகையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தி சொல்வார்கள், தஸத்தகு தஸத்தகு தஸத்தகு, தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தொழுகை முடிந்த பிறகு சொல்வார்கள், வகான அக்ஸரு மை யதஸத்தகு அன்னிஸா, அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேரத்தில் அதிகம் சதக்கா செய்பவர்கள் பெண்களாக இருந்தார்கள். நகையை கழட்டி அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துருவாங்களாம், கொண்டு போங்க.
அப்ப அந்த நாளில் இந்த குத்துபாக்கள் தொழுகைகள் எல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய அன்புகளை பரிமாறிக்கொண்ட பிறகு அதிகமாக ஏழைகளை சந்திக்கிற போது, ஏழைகளை பார்க்கிற போது தான தர்மங்கள் செய்யக்கூடிய இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழிமுறையாக, தன்னுடைய சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். இதன்படி நாம் இந்த பெருநாட்களை அமைத்துக் கொள்கிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய நன்மக்களாக மாற முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு தொழுது காட்டினார்களோ அந்த முறையில் தொழுது அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன்.